பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நான் இருக்கிற இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகணும், கர்த்தர் என் கரத்தை ஆசீர்வதிக்கணும். அதற்கேற்ற பரலோக வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தில் எல்லோரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. யோசபாத்தினுடைய வாழ்க்கையில எப்பொழுது அவன் ராஜாவாய் மாறினானோ, எப்பொழுது கர்த்தர் அவனை உயர்த்தினாரோ, அவன் செய்த காரியம் ஆண்டவரை தேடும்படியாய், கர்த்தர் தன்னோடு இருக்கும்படியாய் யோசபாத் பார்த்து கொண்டார். 17வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரா? நீங்க தங்கி இருக்கிற ஸ்தலத்துல, நீங்க போற இடத்துல ஏசப்பான்னு சொல்லி அவரை கூப்பிட்டு கேட்கிற பொழுது அந்த பிரசன்னத்தை உணர்றீங்களா? அவர் உங்களோடு இருக்கிறாரா? அப்ப உங்க கரத்தை திடப்படுத்துவார். நான் தொட்ட காரியம் வாய்க்க மாட்டேங்குதே பாஸ்டர், நான் நல்லா ஆரம்பிக்கிறேன், ஆனா எதிர்பார்க்கிற அந்த லாபம் அந்த தொழில வரலையே, நான் ரொம்ப படிக்கிறேன், எனக்கு நான் நினைச்சபடி மார்க் எடுக்க முடியல அங்கிள் பாஸ்டர், நான் நினைச்சபடி சக்சஸ்ஃபுல்லா வர முடியல. ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். God strengthened, God established. அருமையான மகனே மகளே, உங்களுக்கு ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும். நம்ம கையில இருக்கிற காரியத்தை ஆண்டவர் திடப்படுத்தணும். அதற்கு என்ன செய்யணும்னா, ஆண்டவர் நம்மோடு இருக்கும். ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியா இப்ப வீட்டுல நம்முடைய காரியங்களை கர்த்தர் திடப்படுத்தணுங்க. என்ன செய்யணும்? நம்ம குடும்பத்தின் மத்தியில தேவன் இருக்கணும். நம்முடைய சம்பாஷணைகள், நம்முடைய காரியங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ஒரு குடும்ப தலைவர், ஒரு குடும்ப தலைவி தேவனை துதிக்கிற, ஆராதிக்கிற, பயபக்தியோடு தேடுகிற மகனாய் மகளாய் இருக்கிற பொழுது அந்த குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் திடப்படுத்துவார். God will strengthen, God will establish. எப்படி ஒரு குடும்பம் கட்டப்படுகிறது, எப்படி ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார்னா, அவர்கள் எந்த அளவுக்கு தேவனை தேடுகிறார்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்க ஸ்தலத்தில் இருக்கும்படியா, எந்த அளவுக்கு அவங்க இருதயத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுத்திருக்காங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவரை அவங்க நேசிக்கிறாங்களோ, யோசபாத் ஆண்டவரை அளவுக்கு அதிகமாய் நேசித்தார். Love God. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துல உறவுகளை நேசிக்கிறோம், பணத்தை நேசிக்கிறோம், பதவியை நேசிக்கிறோம், நிறைய காரியங்களை நேசிக்கிறோம். ஆனா ஆண்டவரை ஏதோ தேவைப்படுகிற பொழுது மட்டும், ஏதாவது நம்மளுக்கு தேவைப்படுகிற போது மட்டும் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க இல்ல. ஒவ்வொரு நாளும் தேவனை நேசிக்கணும், தேவன் கொடுத்த வேதத்தை நேசிக்கணும். அப்ப என்ன பண்ணுவார்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் திடப்படுத்துவார். இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். இன்னைக்கு எந்த இடத்துல உங்க திடப்படுத்த முடியல பாஸ்டர், ரொம்ப ஆசிலேஷனா இருக்குது, என் குடும்பம் என் கைவிட்டு போயிருமோ, என் வேலையில பெரிய மாற்றம் வந்துடணுமோ, நான் தாழ்த்தப்பட்டுருவனோ, ஒரு விஷயம் உங்களுக்காக சொல்லுகிறேன், ஆண்டவர் உறுதியா பற்றி கொள்ள போறேன்னு சொல்லி நான் உங்களை நேசிப்பேன். என் இருதயம் எல்லாம் உங்க மேல இருக்கும். உங்க வேதத்தை நேசிப்பேன், ஆலயத்தை நேசிப்பேன், ஒவ்வொரு நாளும் உங்களை நேசிப்பாண்டுகிறேன்னு சொல்லி அவர்கிட்ட நெருங்கி பாருங்களேன். எந்த இடத்துல தடுமாற்றம் இருக்கிறதோ, எந்த இடத்துல தயக்கம் இருக்கிறதோ, யோசபாத்தினுடைய கையில ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினவர் உங்க கையில திடப்படுத்துவார். You will be established, you will be strengthened. தேவக்கரம் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தின் கரம் உங்கள் மேல இருக்கும். தேவன் உங்களோடு கூட இருப்பார். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். God bless you. God bless you.